நான் உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணவேன். இது தரங்கிட்ட குடும்பம். இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. தப்பு மாமா. உங்க பையன் அந்த பொண்ணோட பழனதுக்காக நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொன்ன நீங்க எல்லாம் தராதரத்தை பத்தி பேசக்கூடாது. முதலாளி. ஆமா, நான் முதலாளி தான். உங்க முதலாளி தான் சொல்றேன். மலருக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுவும் அடுத்த முகூர்த்தத்திலேயே. முதலாளி, நீங்க எனக்கு முதலாளி தான், அதை நான் மறுக்கல. ஆனா அதெல்லாம் வேலை விஷயத்துல, கணக்கு வழக்குல, எஸ்டேட் விவகாரத்துல எல்லாம் தான். என்ன வேணா சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு மறு பரிசீலனை இல்லாம சம்மதம்னு தலையாட்டுறேன். ஆனா இது என் குடும்ப விவகாரம். இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு செய்யணும், எந்த இடத்துல என் பையனுக்கு பொண்ணு தேடணுங்கிற விஷயத்தை எல்லாம் தீர்மானிக்க வேண்டியவன் நான் முதலாளி. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. மாமா, உங்க மகனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க அவங்க ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய விஷயம். அது சரி, எந்த விதத்துல நீங்க அவங்கள விட வசதி? மலருக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன முதலாளி இப்படி கேட்டீங்க? பணம், வசதி, அந்தஸ்து, இந்த எல்லா விஷயத்திலையும் இந்த குடும்பத்தோட ஏன் நிலைமைய ஒப்பிட கூட முடியாது முதலாளி. ஏன் அந்தஸ்தோட வச்சு பார்க்கும்போது இது நடுத்தருவில் நிக்கிற கூட்டம் முதலாளி. என்னோட கால் செருப்பு தூசிக்கு கூட இவங்க சமானமாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ண இவள என் வீட்டுக்கு நான் மருமகளா கூட்டிட்டு வரணுமா? ஒரு நாளும் அது நடக்காது முதலாளி. இப்ப சொல்றேன் கேளுங்க முதலாளி. சாதி மாறி கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனா அந்தஸ்து மாறி கல்யாணம் பண்றது அதை விட வெக்க கேடு எதுவும் கிடையாது முதலாளி. அது அவமானம். அவமானமா? எது அவமானம்? சரி, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் மாமா. எங்க குடும்பத்தோட அந்தஸ்தை கம்பேர் பண்ணா நீங்க தரித்திரம். எங்க அப்பாவோட கால் செருப்புக்கு சமானம். எங்க அண்ணன் உங்க குடும்பத்து பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு மாமா சம்மதிச்சீங்க? உங்க நியாயப்படி பார்த்தா நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து, முதலாளி முதலாளி உங்க மகன் அந்தஸ்து பார்க்காம என் பொண்ணோட பழகிட்டாரு, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு தானே கேட்டிருக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? அடுத்த உங்க குடும்பத்தோட பொண்ணு மானத்துக்கு நஷ்ட ஈடு பேசுவீங்க, உங்க பொண்ணுனா மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அது என்னம்மா, ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீங்க காப்பாத்துற நியாய தர்ம கட்டுப்பாடா? மாமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே எங்க அப்பா கிட்ட பேசி உங்களோட பொண்ணுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்துறேன். நீங்க அண்ணிய கூட்டிட்டு தாராளமா போலாம்.
முதலாளி, நீங்க வயசு வித்தியாசம் பார்க்காம அந்தஸ்து தராதரையில் நம்ம ரொம்ப அதிகமா பேசுறீங்க முதலாளி. ஆமா மாமா, நான் அதிகமா தான் பேசுறேன், அது எனக்கே தெரியும். சுருக்கமா சொல்றேன், இங்க பாருங்க கோபி, மலரை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க கோபி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. முதலாளி, இவளை கட்டிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் முதலாளி. தேங்க்யூ, தேங்க்யூ கோபி. சரி, அவ்வளவுதான் மாமா, சிம்பிள். மலருக்கும் கோபிக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா நான் அதை நடத்தி வைப்பேன். விடுங்கப்பா. தம்பி, இதெல்லாம் நடக்குமா? மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், என்ன நம்புங்க. நீங்க மலரை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அட, சார். சும்மா இருமையில, உங்க குடும்பத்துக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை. சரியா? நான் வரேன். உன்னால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? என்னம்மா, இப்படிதான் நீ கண்டிப்பியா? ஏன் வேணும்னா உன் பையனை உன் மடி மேல படுக்க வச்சு சோறு ஊட்டிட்டே கேள. இவ்ளோ பெரிய கேவலத்தை பண்ணிட்டு வந்திருக்கான், அத கண்டுக்கிற லட்சணத்தை பாரு. இதுவே நான் ஒரு தப்பு பண்ணிருந்தா கேவலமா திட்டு தெரியுதுல. ஊரே கூடி வேடிக்கை பாக்குற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து கல்லு மாதிரி நிக்கிறான். அவனை கொஞ்சுற. மது, ஆம்பளை பையன் ஏதோ வயசுக்குள்ள தப்பு பண்ணிட்டான். இத நாமளே கேவலப்படுத்த கூடாது. தப்பு பண்றதுல ஆம்பளை தப்பு பொம்பளை தப்புன்னு தனித்தனியா இருக்காப்பா. இதே தப்ப நான் பண்ணிருந்தா இவ்ளோ சாஃப்டா பேசுவீங்களா? ஏய், என்ன வாய் நீளுது? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? போடி. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, மேஜர். ஓட்டு போடுற வயசாயிடுச்சு தெரியுமா? மது, நீ பேசாம இரு.
நான் பாத்துக்கிறேன். அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்கப்பா. நான் எப்படிப்பா பேசாம இருக்கிறது? இனிமே நான் எப்படி ஜீவா முகத்துல முழிப்பேன்? கேட்ட இல்லடா, தகுதியும் தராதரமும் என்னன்னு தெரியாம போச்சரா உனக்கு. இந்த நாட்டாய வீட்டுக்கு மருமவளா வரத்துக்கு எத்தனை பெரிய வீட்டு பொண்ணுங்க பரிசு கட்டி காத்திருக்காங்க. நீ போயும் போயும். சை. அப்பா மலர் நல்ல பொண்ணுப்பா. நல்ல பொண்ணை கொண்டு வந்து வச்சு என்னடா பண்றது? வீட்டை கூட்டி பெருக்கிறதுக்கும் பண்ட பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் இந்த வீட்டுக்கு மருமக தேவை இல்லடா. நம்ம அந்தஸ்து என்னன்னு தெரியுமாடா உனக்கு? உன் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? அத்தனை கொண்டு போய் அந்த கேவலம் அந்த தராதரம் இல்லாதவங்க வீட்டை கொண்டு போய் கொட்ட போறியா நீ? கல்யாண மார்க்கெட்ல உன்னோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அப்பா பணம் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? பொண்ணு மனசுக்கு பிடிக்க வேணாமாப்பா? டேய், கல்யாணம்ங்கிறது வெறும் ஒரு பையனும் பொண்ணு மட்டும் சேர்றது இல்லடா. கல்யாணம்ங்கிறது பிசினஸ், அந்தஸ்து. அதுல பல கோடிகள் கைமாறும், ஏராளமான சொத்துக்கள் இடம் மாறும். அப்பா காயத்ரி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணா, அப்ப மட்டும் ஏத்துக்கிட்டு கூட சப்போர்ட்டுக்கு போனீங்களே. முட்டா பயல, முட்டா பயல. அவ கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தது பல கோடிகளுக்கான அதிபதியடா. நாம யார் முன்னாடி கை கட்டி நிக்கிறோமோ அந்த முதலாளியோட வாரிச. அதனால தாண்டா அன்னைக்கு எங்கேயோ இருந்த நம்ம அந்தஸ்து இன்னைக்கு எங்கேயோ ஏறி வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நாம பராமரிக்கணுமே இந்த ஏற்காடு முழுக்க ஏகப்பட்ட சொத்து. யாரு அதுக்கெல்லாம் முதலாளி? நம்ம காயத்ரிடா. நீயும் ஒருவேளை நம்ம முதலாளி பொண்ணையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தீனா நாமும் காலிலேயே விழுந்திருப்பேன். அதை விட்டுட்டு இழுத்துட்டு வந்திருக்கிய ஒரு தண்டமான அன்னாடம் காட்சிய. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா அந்த குடும்பத்துல இருக்கிற அவளோட இன்னும் 2 தங்கச்சிகளையும் நீ தாண்டா கரையேற்றணும். யோசிச்சு பாத்தியா? மலர் பாவம்பா, என்னால அவளோட பேரும் கெட்டு போச்சு. இனி யாருப்பா அவளை கட்டிப்பாங்க? எனக்கு மலரையே கட்டி வச்சிருங்க. பேசாதடா. இந்த நாட்டாய யாருடா? என் அந்தஸ்து என்ன? நான் தொழிலதிபர் ராஜசேகரோட சம்பந்திடா. புருஷன் பேரு என்னன்னு தெரியாம கழுத்துல தாலி கைத்த கட்டிட்டு சுத்துற அந்த கோமதி அவளோட எனக்கு சம்பந்தி. படம் பொசக்கட்டவனே. ராஜசேகர் சம்பந்தின்னு நீங்க சொல்லலாம், இதே வரவ சொல்லிக்கிட்டு உங்களால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமாப்பா? இல்ல நீங்க கேட்ட தாண்டி உள்ளதான் போக முடியுமா? என்னடா சொன்ன? அடிச்சே கொன்றுடா ராஸ்கல் உன்னை. என்னோட பையன் வேகமா இருக்கானே, முறுக்கமா இருக்கானே, என் பேரை காப்பாத்துவான்னு நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படி கிறுக்கு பிடிச்சி சுத்துறியடா. ஏங்க பெத்த பிள்ளைங்க பொழப்ப அடமானம் வச்சுதான் சொத்து சேர்க்கணுமா? அவன் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டான். தப்புதான். மனசுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்றான்ல, அவனை மன்னிச்சு அந்த பொண்ணையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல வெட்டி கொலை போட்டுருவோம். சொல்லுக்கா. அப்பா கிட்ட போன கொடு. அப்பா அக்கா. ஹலோ கண்ணு, உனக்கு தகவல் வந்துச்சா? ஆமாப்பா, அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நான் இன்னும் இவனால என்னெல்லாம் அவமானப்படணுமோ தெரியல. அம்மா சொன்னப்போ எனக்கும் அதே கோவம் தப்பா வந்துச்சு. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா ஜீவாவை லாக் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான விஷயம்னு தோணுது. என்னம்மா சொல்ற?
ஜீவாவை மது காதலிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது யாரு? மயிலு. இப்ப நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அவ நீங்க ஆட்டி வைக்கிற பொம்மை ஆயிடுவா. இத வச்சே அவளை ஜீவாவை பார்க்க விடாம நம்ம பண்ணிடலாம். அப்புறம் இன்னைக்கு பணம் காசு அந்தஸ்துன்னு காரணம் காட்டி நீங்க மலரை கட்டி வைக்க முடியாதுன்னா ஜீவாவுக்கு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க சொல்லும் போது இதே காரணம் பொருந்தும்ல. நான் இதை யோசிச்சே பார்க்கலையே. அந்தஸ்து பார்க்காம மலருக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு ஜீவா கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். அவர் சொன்னத மதிச்சா மாதிரியும் இருக்கும்பா. அப்பா, கோபி யார கட்டினா என்ன, நமக்கு ஜீவா மதுவை கட்டணும், அதுதான் முக்கியம். இது ரொம்ப புதுசா இருக்கு கண்ணு. இந்த யோசனையே எனக்கு வரல. பாராட்டினதெல்லாம் போதும்பா. முதல்ல கோபிக்கு மலரை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. சரி கண்ணு, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். சரிப்பா, நான் வைக்கிறேன். டேய், உன்னோட கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்.